திண்டிவனத்தில் பெய்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் அரசு பேருந்து ஒன்று சிக்கிக் கொண்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், தற்பொழுது சிக்கிய பேருந்தை மீட்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றனவா? என்ன நிலவரம் தற்பொழுது? நேற்று நள்ளிரவு முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்நிலையில விழுப்புரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அரசு பேருந்து ஒன்று இயக்கப்பட்டது. இந்த பேருந்தை ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் அடுத்த முண்டியம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஓட்டுநர் மணிகண்டன். இவர் பாத்தீங்கன்னா ஓட்டுநர் ஏராளமான ஸ்ட்ரைக்ல இருக்கிறதுனால இவர் அந்த பணிமனையில பணியாற்றக்கூடிய மற்றொரு பிரிவு சிவில் பிரிவு ஓட்டுநர் மணிகண்டன். இவர் வேற டிரைவர் இல்லைன்ற காரணத்துக்காக இவர் காஞ்சிபுரம் பஸ் ஓட்டுறதுக்கு இவர் பணி அமைச்சிருக்காங்க. அதே போல நடத்துனர் ஜானி பாஷா, இவர் 55 வயசு சீனியர் கண்டக்டர். இவங்க ரெண்டு பேரும் விழுப்புரத்துல இருந்து ஒரு 15 பயணிகளை ஏற்றிக்கொண்டு காஞ்சிபுரம் போறாங்க. காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா திண்டிவனம் வழியே காஞ்சிபுரம் போறாங்க. இந்த அரசு பேருந்து திண்டிவனம் உள்ளே நுழையும் போது இந்திரா காந்தி பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையம் அடியில பாத்தீங்கன்னா மேல ரயில்வே மேம்பாலம், கீழே தரைப்பாலம், தண்ணீர் தேங்கி இருக்குது. பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கிடங்கல் ஏரியிலிருந்து தண்ணீர் அந்த தரைப்பாலம் வழியா வெளியேறுது. இந்த தண்ணீர் ஆழம் பார்த்தீங்கன்னா இவர் புதுசு, இந்த ஓட்டுநருக்கு அந்த பகுதியை பத்தின முழுமையா தெரியாது. தண்ணீர் தேங்கி இருக்குது அறிந்து இவர் போறாரு, போய் அந்த தண்ணீர் தேங்கி இருந்த அந்த தரைப்பாலத்துல மாட்டிக்குது. அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனடியா பேருந்துக்குள்ள தண்ணி உள்ள போகுது. என்ன செய்வதுன்னு தெரியாம ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அங்கு இருந்த பயணிகளை கீழே இறக்கி வர்றாங்க. தற்போது பேருந்தில் இருந்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக திண்டிவனம் பணிமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது பேருந்து மீட்கும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. இவர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலரா காஞ்சிபுரம் போற அந்த பயணிகள் ஏற்றுக்கொண்டு போற பேருந்து ஓட்டுநர் இல்லை என்பது முதல் கட்ட தகவல். இவர் மற்றொரு பிரிவில் பணியாற்றி வந்த சிவில் டிரைவர் சொல்றாங்க மணிகண்டன். இந்த தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.